இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்ஃபேஸ் எடிட் பார்க்க போறோம். சர்ஃபேஸ் எடிட்ல எனக்கு மொத்தம் 8 டைப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா ட்ரிம் வித் நோட்ஸ். அதுல ட்ரிம் வித் நோட்ல அதுல என்ன ஆப்ஷன்னா மொத்தம் 3 இருக்கு. 2 நோட்ஸ், மல்டிபிள் நோட்ஸ், நோட் நார்மல் டு எட்ஜ்னு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து 2 நோட்ஸ். இப்போ 2 நோடு வச்சு ஒரு சர்ஃபேஸ் எடிட் பண்ண போறோம். அதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சர்ஃபேஸ் வேணும், 2 நோடு வேணும். இப்போ வந்து சர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் நோடு கிரியேட் பண்ணிக்கிறேன். நோட்ல ஃபர்ஸ்ட் XY எட்ஜ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு Xல 0, Yல 0, Zல 0 மூணையும் கொடுத்துட்டு ஒரு கிரியேட், ஒரு F. அடுத்து நான் ரிட்டர்ன் போயிட்டு இப்போ சர்ஃபேஸ்ல ஸ்கொயர் கிளிக் பண்ணிட்டு எனக்கு Z ஆக்சிஸ்ல வேணும். ஸோ Bன்றது பேஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு சைஸ் 100. அந்த ஸ்கொயரு எனக்கு எவ்வளோ சைஸ்ல வேணுமோ ஸோ 100 கொடுத்துறேன். கொடுத்துட்டு ஒரு கிரியேட். இப்போ ரிட்டர்ன். இப்போ நோட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நோடு வந்து எனக்கு ஆன் ஜாமெட்ரி போயிட்டு இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்லையும் இந்த கார்னர் நோடு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்பிட்வீன் கேப்லையும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு ரிட்டர்ன். இப்போ என்ன பண்ண போறேன்னா சர்ஃபேஸ் எடிட் போயிட்டு அதில் ஃபர்ஸ்ட் ட்ரிம் வித் நோட்ல 2 நோட்ஸ் 2 நோடை வச்சு இந்த சர்ஃபேஸ் கட் பண்ண போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் நோடு இதுவும் செகண்ட் நோடு செலக்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த லைன் எதுக்காக கிரியேட் ஆகுன்னா அந்த லைன் கட் ஆயிடுச்சு. இது ஒரு அந்த லைனுக்கு இந்த பக்கம் ஒரு சர்ஃபேஸும் அந்த பக்கம் ஒரு சர்ஃபேஸும் தெரியும். இப்போ சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணா போதும், தனித்தனியாக இருக்குங்களா. இது ட்ரிம் ஆனதுக்கு அப்புறம் வரதுனால தனித்தனியாக இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 2 நோடு வச்சு கட் பண்றது. இப்போ ரிஜெக்ட் கொடுத்தா எனக்கு பேக் வந்துடும். அதுவே செகண்ட் ஆப்ஷன்னா மல்டிபிள் நோட்ஸ். இப்போ இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு நோட் லிஸ்ட்ல இங்க இருக்க எல்லா நோடும் செலக்ட் பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு ட்ரிம் கொடுத்தா போதும். இப்போ ஏன் எனக்கு இந்த மாதிரி இருந்திருக்குன்னா நான் ஃபர்ஸ்ட் இதையும் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் இது கொடுத்தேன். ஆனால் இப்படி வருது. ஸோ வந்து நான் இதை ரிஜெக்ட் கொடுத்துட்டு இதே கேன்சல் பண்ணிடுறேன். இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ சர்ஃபேஸ்ல என் சர்ஃபேஸ் ஒரு நிமிஷம் ரிட்டர்ன் போயிட்டு வந்துடுறேன். சர்ஃபேஸ் எடிட் போயிட்டு இப்போ சர்ஃபேஸ்ல என் சர்ஃபேஸ் நோட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நோடு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இங்க இருக்கிற எல்லா நோட்ஸும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ட்ரிம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு இந்த பக்கம் சர்ஃபேஸும் அந்த பக்கம் சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகிடும். இது செகண்ட் டைப். அதுவே தேர்ட் டைப் என்னன்னா சர்ஃபேஸ் எடிட் நோட் நார்மல் டு எட்ஜ். ஒரு நோடு ஒரு லைன் வச்சு ஸ்கிரிப்ட் பண்ண போறோம். இந்த நோட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நோட் செலக்ட் பண்ணிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா. மறுபடியும் இந்த நோடு இந்த லைன். இப்போ எனக்கு இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் சர்ஃபேஸ் தரும். சர்ஃபேஸ் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்றேன். தனியாக தெரியுதுங்களா. இந்த மாதிரி ஒரு நோடு ஒரு லைனை வச்சு சர்ஃபேஸ் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அதான் தேர்ட் மெத்தட். இதுதான் ட்ரிம் வித் நோட்ஸ்.